வணக்கம் சார். வணக்கம்மா. தேர்தல் நடந்து இவ்வளவு நாளுக்கு அப்புறமா பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் அவர்கள் போயிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? தேர்தலுக்கு முன்னாடி பலருடைய கணிப்பு என்ன இருந்ததுன்னா, விஜய் அவர்கள் மட்டும்தான் ஜெயிப்பாரு, அதுவும் சென்னையில இருக்கிற ஏதாவது ஒரு தொகுதியில நின்னா அவர் ஜெயிப்பாரு. அதுவும் மிக குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதி தான் அவருடைய சொந்த தொகுதி. ஏன்னா ஒரு சாலைகிராமம் கேக்க நகர் எல்லாம் விருகம்பாக்கத்துக்கு வருது. அங்கதான் அவருடைய தொகுதி, அங்கதான் அவருக்கான வெற்றி வாய்ப்பே இருக்குது. மிஞ்சி போன வேளச்சேரியில ஜெயிப்பாரு, இருக்கிறதுல ரொம்ப சின்ன தொகுதி. இப்படியா விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் நின்னாரு. அதுக்கும் ஒரு விமர்சனம் வந்தது, ஏன் ஒரு தொகுதியில் நிக்க வேண்டியதானே, அப்ப ஒன்னுத்துல தோத்துட்டா ஒன்னுத்துல ஜெயிச்சுட்டா இந்த மாதிரியான பயம்லாம் இருந்ததா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் இருந்தது. 2 தொகுதியிலும் பெருவாரியான வாக்குகளோடு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு அப்புறம் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு ஜெயிச்ச பிறகு எதிர்கட்சிகள் சொன்ன, குறிப்பாக திமுக சொன்ன விமர்சனம் என்னன்னா, கரெக்டா மாட்டினீங்களா, அவர் சாதாரணமா எம்எல்ஏ இருந்தாலே அவர் வரமாட்டாரு, நீங்க வரமாட்டாருன்னா அவர் சந்திக்க முடியாது, இப்ப சிஎம் ஆயிட்டாரு, நீங்களும் அவருக்கு ஏணி வச்சா கூட எட்ட முடியாது, உங்க தொகுதியெல்லாம் என்னன்னே அவர் பார்க்கவே மாட்டாரு, கண்டுக்கவே மாட்டாரு, அந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது. திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, அதுக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது. ரைட்டு. பெரம்பூர் தொகுதிக்கு இப்படியாப்பட்ட ஒரு விமர்சனம் வந்த பொழுது அவர் அந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி, அந்த பிரச்சாரம், அதாவது எலெக்ஷன் முன்னாடி பிரச்சாரத்துக்கு, இந்த தொகுதியிலே தாங்க நான் இருப்பேன், இந்த தொகுதி எனக்கு சொந்த தொகுதி தான், நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் எங்கேயும் போறதில்ல, சென்னைக்குள்ளதான் இருப்பேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்க என்ன எளிதில் அணுகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாக்குறுதியா கொடுத்தாரு. இந்த முறை சட்டமன்ற அலுவலகத்தை, அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தை திறப்பதற்காக வந்திருந்தால், அதை தாண்டி பாத்தீங்கன்னா பல நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு கொடுக்கறது, அப்புறம் இ சேவை மையத்தை தொடங்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்திருந்தாரு. இந்த மக்களுக்கு நான் இல்லைன்னா இல்ல, என்னுடைய செயலி மூலமாக, அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய குறைகள், உங்களுடைய தீர்வுகள், உங்களுடைய கோரிக்கைகள் எது வேணாலும் வைக்கலாம். இந்த அலுவலகம் அதிகாரிகளோடு இயங்கிக்கிட்டே இருக்கும், என்னுடைய நேரடி கண்காணிப்பில் தான் அந்த அலுவலகம் இருக்கும். நீங்க டெக்னாலஜி அவ்வளவு வளர்ச்சி ஆயிடுச்சு, அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக அதை தாண்டி பெரம்பூர் 2.0 அப்படின்ற அளவுக்கு இந்த பெரம்பூர் தொகுதி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, பெரம்பூர் வட சென்னையில இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் வட சென்னை பகுதி ரொம்ப பின்தங்கிய பகுதியே. வட சென்னை பகுதினா அது ஒரு மாதிரியா பாக்குறது, வட சென்னைன்னு ஒரு படமே எடுத்து அந்த மக்களே கொந்தளிச்சாங்க. நாங்க வட சென்னைக்காரங்களாம் அப்படிதான் இருப்பாங்களான்னு. பொதுவா இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் தெற்கு வளர்கிறது, வடக்கு தேய்கிறது அப்படின்ற மாதிரி. பெரம்பூர் தொகுதியில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கடந்த ஆட்சி காலங்கள்ல 2 முறை கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் திமுக, அப்புறம் அதிமுக. அதிகப்படியான தொழிலாளர்கள் உள்ள தொகுதி அது. பின்தங்கிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமா உள்ளவர்கள் இன்னும் பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாத தொகுதி அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இதெல்லாம் மீறி பொதுவாக சொல்லுவாங்க இல்ல, இவர் எம்எல்ஏ ஆகிட்டா சிங்கப்பூர் ஆகிடுவாரா அப்படின்னு. அப்படி ஒரு சிங்கப்பூராக மாற்றுவதற்கான முதல் அடியாக, முதல் ஒரு விஷயமாக, முதல் செங்கலாக எடுத்து வைத்துள்ளார் சிஎம் விஜய். சார், இப்ப மகளிர் விடியல் பயணம் அப்படின்றதுல இப்ப அதிகமா அந்த பேருந்து இயங்கிட்டு இருந்துச்சு. இப்ப ஆனா அதுக்கு அதிகமா மின்சார பயண பேருந்து அப்படின்றது இப்ப வந்துருச்சு. சோ அந்த பேருந்துலயே இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கான அந்த பாஸ் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு திட்டத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறதா அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, நீங்க அவங்களுடைய வாக்குறுதியில ஒரு விஷயம் இருக்குது, பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துலையும் பயணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியா இருக்குது. அது இப்ப சாத்தியப்படாது. ஏன்னா அரசு கஜானா காலின்னு ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரு. இன்னும் பல நலத்திட்ட உதவிகளா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசாங்கத்தினுடைய பெருவாரியான வருமானத்தை கொடுக்கக்கூடியது போக்குவரத்து கழகம் தான். அந்த போக்குவரத்து கழகத்தில் உள்ள லஞ்ச லாவண்யம், ஊழல் இதெல்லாம் வெளியே எடுக்க போறாங்க. மின்சார வாரியத்திலிருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டாங்க, ஒவ்வொரு துறையை இப்ப கை வச்சுட்டு இருக்காங்க. அப்படி தமிழ்நாடு முழுக்க பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலான்னு ஒரு திட்டம் இருக்கும் பொழுது, இப்ப மாணவ மாணவிகளுக்கான ஒரு விஷயம்னா, என்னைக்குமே விஜய் இந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஒரு பக்கமா இருக்கிறார், பக்கத்துறை. அவர் நடிகர் விஜயாக, தாவேகாவுடைய தலைவர் விஜயாக இருந்தபோது அப்படி இருந்தார்னா, இப்ப சிஎம் விஜய் ஆகிட்ட பிறகு கண்டிப்பாக அந்த இலவச பாஸ் உண்டு. அதை நடைமுறைப்படுத்துறது கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் அதுக்கு தீர்வு கண்டு அதுக்கான பாஸ் கொடுத்துருவாங்க அவங்க. சரி, இப்ப பட்டா அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப மக்கள் அந்த இடத்துல நான் ஒரு 50 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு பட்டா கிடையாது அப்படின்னு நிறைய மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, பொதுவா ஒவ்வொரு ஆட்சி நடக்கும்போது நாங்க இலவச பட்டா கொடுக்குறோம். அப்புறமா பட்டா வழங்குதலுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க.
அப்புறம் நீங்க பட்டா வந்து எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கடந்த அதுக்கு முந்தைய ஆட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயே பெற்றுக்கலாம், அதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு. அப்புறம் குறிப்பிட்ட ஒரு வருஷம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு இந்த மாதிரியான இதுல கொஞ்சம் இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூரை வரின்னு ஒண்ணு கட்டி அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மூலமா பட்டா வாங்கிக்கலான்ற ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி பெருவாரியான மக்களுக்கு என்னன்னா, நம்ம காலகாலமா இங்க இருக்கிறோங்க, எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு பட்டா வழங்குற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்போது அதை கூட இப்ப என்ன ஆகி போறாங்கன்னா ஒரு செயலி மூலமாக, ஒரு ஆப் மூலமாக உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது, இந்த பட்டா பெறுவதற்கான அந்த தகுதி அந்த மக்கள் இருக்குது, அந்த 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 ஏரியா வாசிகளுக்கு இருக்குதுன்னா அதுக்கு முறைப்படி நீங்க வந்து அந்த மனு தாக்கல் செய்தா எதை செயலி மூலமாக நீங்க அதுக்கு தகுதி உள்ளவர்கள்னா உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்த இதுவும் கிடையாது. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு சான்றிதழ் வாங்குறதுல அவ்வளவு பெரிய கஷ்டம், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுல அவ்வளவு பெரிய வந்து சிரமம் இருக்கிறது. சாமானியர்கள் அதற்கெல்லாம் ஒவ்வொன்றா தீர்வு காண்டு வரப்போகிறார்கள் இந்த தாவேகா கவர்மெண்ட். அதில் பட்டாவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த சர்வே நம்பர் எங்க இருக்குது, சர்வே நம்பர் வேற இடத்துல மாறி இருக்கும், அதை நடைமுறைப்படுத்தி அதை ஒரு கம்ப்யூட்டரைஸ்டா கொண்டு வந்து அதை வந்து ஏஐ மூலியமாகவோ அல்லது செயலி மூலியமாகவோ அதை பண்றதுக்கு காலம் இருக்கும். அந்த காலம் எடுத்த பிறகு ஒவ்வொன்றா பண்ண பிறகு அதற்கு எல்லாத்துக்கும் எளிமையா மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான ஒரு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு கிடைத்த தகவல். இப்ப வந்து என்ன அப்படின்னா வந்து தங்க மோதிர திட்டத்தை வந்து இப்போ அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ அதுக்கு வந்து திமுக கட்சியில இருந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏற்கனவே தமிழகம் வந்து கடன்ல போய்கிட்டு இருக்கு, இப்போ நீங்க இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துற அந்த கடனை வந்து எப்படி சரி செய்வீங்க அப்படின்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே கடன்ல போயிருக்கு அப்படின்னா வந்து அந்த கடனை இழுத்து விட்டதே நீங்க தானே வந்து, அதுதானே முதல்வர் சொல்லியிருக்காரு, கடனை இழுத்து விட்டதே நீங்க தான். முறைப்படி என்ன மத்திய அரசு கிட்ட வாங்கணுமோ அதை வாங்காம அப்புறமா வந்து தார் ரோடு போட்டு ரோடு போட்டதுக்கு போடாமலே வந்து கணக்கு காமிச்சது. இப்படி அடுக்கின்னு ஒவ்வொன்றா அடுக்கிட்டே போகலாம். சரி, இருக்கிற இதை வச்சு வருவாய் பெருக்கிற ஒரு விஷயத்த நாங்க வந்து கவர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ரைட்டு. இப்போ பாருங்க, பார்ட்டி ஃபண்டு அது என்ன வந்து அது பார்ட்டிக்கு போய் சேர்றது, அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்த்துருந்தா ஒன்னும் இல்லை. ஒரு சின்ன விஷயம், ஒரு டாஸ்மார்க்ல காலி பாட்டில், அது நான் பார்த்து காலி பாட்டில் தானேப்பா, ஒரு பாட்டிலுக்கு என்ன 50 பைசா கொடுப்பானா அப்படின்னு 50 பைசான்றோம். அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி வந்து அதை கவர்மெண்ட் கணக்குல சேர்க்கிற மாதிரி அது நிதியாக அரசாங்க நிதியாக சேருவதற்கான வழிவகைகள்லாம் செய்துகிட்டு இருக்காங்க. அந்த நிதியை பெருக்குவதற்கான வழிகள்லாம் இப்ப தொழில் முதலீடுன்ற ஒரு விஷயம் வந்து கடந்த ஆட்சியில் வந்த விமர்சனம் என்னன்னா, எல்லாம் கட்டிங் கேட்கறாங்க, லஞ்சம் கேட்கறாங்கன்னு பல தொழில் முதலீடு பண்ண வந்தவங்களாம் ஆந்திராவுக்கும் கர்நாடகா கேரளாவுக்கும் போனதாக விமர்சனம் இருந்தது. அதெல்லாம் இது பண்ணிட்டு நாங்க கரெக்டான ஒரு தொழில் முதலீட்டா நாங்க எதுவும் கட்டிங்லாம் கேட்கலைங்க, வாங்க இங்க வேலை வாய்ப்பு கொடுங்க, அரசாங்கத்துக்கான நிதியை உருவாக்குங்க அப்படின்ற திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா தான் செயல்படுத்த முடியும். வந்து 2 மாசத்துக்குள்ள வந்து கஜானா காலி ஆயிடுச்சு, அதை தங்க மோதிர திட்டம் கொடுக்க போறீங்க, உங்களுக்கு வந்து எப்படி நீங்க வந்து சமாளிக்க போறீங்கன்னா அவங்க சமாளிக்க, உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்குது வந்து அவங்க சமாளிக்க தான் போறாங்க, அவங்க பார்த்துட்டு தான் போறாங்க. கவர்மெண்ட் நடத்துறவங்க அவங்களுக்கு தெரியாதா? ஒரு இது ஒன்று இருக்கும்போது ஆடிட்டர் இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனை இதுவான ஆடிட்டர் இருப்பாங்க வந்து அதெல்லாம் பார்த்து செய்யதான் போறாங்க. எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணணும், அதுவும் திமுக ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணதுக்காக இந்த விமர்சனங்களை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இவங்க சொல்லும் போது அவங்களுக்கு தெரியல. அதனால் அந்த தங்க மோதல் திட்டத்தினால அப்படியே கஜானா சுத்தமா ஒண்ணு காலியாக போறதுல தேர்தல் வாக்குறுதி ஒரு தாய்மாமன் ஒரு இன்னைக்கு என்ன விஜய வந்து உண்மையா வந்து ஒரு அண்ணனா தம்பியா ஒரு தாய்மாமனா அதை கூட ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு, பசங்களுக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி ஏமாத்தி ஓட்டை வாங்கிட்டாரு அப்படின்னு. இன்னும் எவ்வளவு காலம் தாங்க இதை சொல்லிட்டு இருப்பீங்க வந்து மிட்டாய் வாங்கிட்டா மாதிரி ஓட்டை வாங்கிட்டாங்க. அதை தாண்டி ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா, லஞ்சத்தை ஒழிச்சிருக்காங்களா, மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் போய் கரெக்டா சேருதா, ஒரு டெக்னாலஜி வச்சு அவங்க ஆட்சி பண்றாங்களா, அதை பாராட்ட மனசு இல்லைன்னா கூட இது மாதிரி எக்கு தப்பா விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அவங்க மீடியா சோசியல் மீடியாவை நல்லா வாட்ச் பண்றாங்க, அவங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் வந்து. அதனால் இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அந்த நலத்திட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். சார், இப்ப வந்து கரூர் இஷ்யூல வந்து இறந்து போனாங்க இல்லையா 41 பேரு, அவங்களுக்கு வந்து 32 பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல வந்து காஜல் பசுபதி அப்படின்ற ஒரு மேம் வந்து சொல்லியிருக்காங்க, இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலையை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க.
சோ இப்ப இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா வந்து இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்காக கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இழிவான வார்த்தை சொல்லி பேசியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த காதல் பசுபதின்றவங்க யாருன்னு எனக்கு தெரியல. வந்து அவங்க என்ன வந்து திமுகவை சேர்ந்தவரா, காங்கிரஸை சேர்ந்தவரா, அல்லது வந்து பிஜேபியை சேர்ந்தவரா, எதுன்னு தெரியல. வந்து ஆக்சுவலா அவங்க வந்து நான் பொதுவா பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க யாருன்னே தெரியாத போது இப்ப ஒவ்வொருத்தரா வந்து அவங்களா ஒரு கேள்வி கேட்க அப்புறம் வந்து இந்த பசுபதி அந்த பசுபதினு யாருன்னே தெரியாத ஆட்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால கேட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் உண்மையிலே எனக்கு யாருன்னு அவங்க தெரியல. வந்து கேட்டுட்டு இருக்கும்பொழுது இதுக்கு நம்மளாலே பதில் சொல்ல முடியலன்னா இது வந்து கவர்மெண்ட் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. நீங்க இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லிடுச்சுன்னா, எங்க கருணையுடைய அடிப்படையில் தான் அவர் அந்த பணி ஆணையத்தை கொடுக்குறாரு, வேலை கொடுக்குறாரு. இதுல என்ன தவறு இருக்குது? கருணையுடைய அடிப்படையில் தான் வந்து. அப்ப உங்க சொந்த செலவுல இருந்து எடுத்து கொடுங்க. இப்ப அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வந்து ஜெயக்குமார் வந்து கடல் தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறாரு விஜய் அப்படின்றாரு. இந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்துக்கும் போது 41 பேர் அவங்க பார்க்க வந்தாங்க ஒரு கூட்டத்தை. வந்து அவங்க வந்து ஒரு உயிரிழப்பு. நீங்க எவ்வளவு 1000 கோடி கொடுத்தாலும் அது திரும்ப வராது. இங்க வந்து என்ன ஒரு பணி, அதாவது வந்து பெரிய வேலை வந்து உலகத்திலே அப்படின்னு கொடுத்தா கூட அந்த போன உயிர்களுக்கு ஈடாகாது. வந்து அதை தாண்டி இந்த விமர்சனங்கள்லாம் சாதாரண ஒரு இதுவான விமர்சனங்கள். வந்து நீங்க இவ்வளவு பேருக்கான வேலை வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அது ஒரு பணி நியமனத்தை கொடுத்ததுக்கு, ஒரு வேலை கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய விமர்சனம் போது இவங்க யாரும் முன்னிலை தெரியல. நான் பொதுவான ஒரு கருத்தா சொல்றேன். இந்த விமர்சனங்கள் எல்லாம் புறம் தள்ளிட்டு போயிருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா நான் சொல்றேன் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்டே நடத்த முடியாது. அது நான் சொல்றதுன்னா சுப்ரீம் கோர்ட்டை விட இவங்க அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா திமுக மனு தாக்கல் செய்த பொழுது கரூருக்கு வரக்கூடாதுன்ற அந்த விஷயத்தோடு சேர்த்து இது மாதிரியான கவர்மெண்ட் வேலையை அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு போதுதான் அந்த நீதிபதி கேட்டார். வந்து ஏங்க ஒரு முதலமைச்சர் கருணையுடைய அடிப்படையில கொடுக்குறாரு, அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு முதலமைச்சருக்கு அந்த மாநிலத்துல எங்க வேணாலும் போய் பார்க்கலான்ற அதிகாரம் இருக்குது. ஒரு முதலமைச்சருக்கு மாநிலத்துல எந்த மக்களை வேணாலும் அந்த மாநிலத்து மக்களை போய் சந்திக்கலாம் அதிகாரம் இருக்கும் பொழுது அவர் ஏன் வந்து அந்த பணி ஆணையத்தை கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இதை விமர்சனமா பண்றாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. இப்ப கொடுக்க கூடாதுன்னு மக்கள் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். அது எப்படிங்க நீங்க கொடுக்கலாம் 41 பேருக்கு அப்படின்னா அது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஆளாளுக்கு உட்காந்து சோசியல் மீடியா இருக்குது, கேமரா இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு போலாம், அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. சரி, இப்ப வந்து திமுக அதிமுக இவங்க 2 பேரும் வந்து இணைய போறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆதாரமா வந்து என்ன பேசிருக்காங்க அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரி அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரியும், அப்புறம் அதிமுக கட்சியில இருந்து ஒரு அமைச்சர் வந்து ஸ்டாலினுக்கு வந்து கோபம் வந்தா வந்து முதலமைச்சரோட ஆட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு. இதை பத்தி என்ன? இது என்னன்னா ஒரே ஒரு விஷயம், தோல்வி, அந்த தோல்வியை ஒத்துக்கணும். யாரானாலும் சரி, ஒரு தோல்வி இப்ப அதிமுக இருந்தது, தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அந்த தோல்வியை ஒத்துக்கணும். அதோட அவங்க அரசியல் பண்ண பார்க்கணும். இப்ப தாவேக்காவே முந்தைய ஆட்சி பண்ணிச்சு, தோல்வி அப்படின்னா அவங்க தோல்வியை ஒத்துக்கணும், இது பண்ணும். ஆனா போய் 60 நாள் தான், அது 63 64 நாள் தான் ஆகுது. இதுக்குள்ளேயே லபோ திபோன்னு அடிச்சுக்கிறீங்க, வந்து ஆட்சி பண்றீங்களான்றாங்க. நாங்க கோவமாயிட்டா என்ன பண்ணுவீங்க, நாங்க அதிமுக கூட சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுங்களா, விஜய் நாங்க இறக்கி விட்டுருவோம், இது பண்ணீங்களா அப்படின்னா இது ஒட்டு மொத்தமாக இந்த அரசின் மீதான கோபம் கிடையாது அவங்களுக்கு. இது சிஎம் விஜய் வந்து இந்த நாற்காலியில உட்காந்துட்டாரு, அந்த கோபம் தான். ஒன்னு இதுலயே நல்லா தெரியுது, ஒன்னு நீ ஜெயிச்சிருக்கலாம், இல்லைன்னா நான் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னா அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உடன்படியா தான் இருக்கு. அதுதான் விஜய் வந்து கூட்டுக்கலவானேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் கரூர்ல. அதுக்கு ஆச்சா போச்சா அப்படியா அப்படின்னு கொந்தளிச்சாங்க. வந்து இது மக்களுக்கே நல்லா தெரியுது. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு வந்த இடதுசாரிகள், விசிக, காங்கிரஸ், மதிமுக இவங்கெல்லாம் ஏன் முக்கியமா வந்தாங்க வெளியே வந்து சொன்னதுக்கு? ஏங்க எலெக்ஷன்ல 2 பேரும் வந்து அதிமுகவும் திமுகவும் எதிர்த்திசையா இருந்தீங்க. ஆனா விஜய்னு ஒரு நபர் ஆட்சி அமைப்பு போறாரு, ஆட்சி கட்டில உட்கார போறாரு, சிஎம் நாற்காலியில வந்து அவர் உட்கார போறாருன்னு அவர் உட்கார விடுறதுக்காக விடக்கூடாதுக்காக நாம 2 பேரும் ஒன்னா சேரலாம் சொல்லுவாங்கல்ல. நீ அரிசி எடுத்துன்னு வா, நான் உண்மையை எடுத்துன்னு வரேன், 2 பேரும் ஊழி கலந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க ஒண்ணு சேர்றீங்க அப்படின்னா அப்ப என்ன அரசியல் இது? இதுக்கு தர்மமே கிடையாது. அதற்கான உட்காரத்துக்கான தகுதியான ஒரு நபர் நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு உங்க கூட்டணியில இருந்தவங்களே பிச்சுக்கின்னு வந்துட்டாங்க. அதன் பிறகு சும்மா இது மாதிரி சொல்லினா மக்கள் மத்தியில வெறுப்பு தான் வரும். நான் பொதுவா சொல்றேன், அவங்களுக்கு கடுப்பு தான் வாங்க. அது ஏங்க விடுங்க, நல்லா தாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து சிஎம் விஜய் ஒரு தவறான ஆட்சி பண்றாரு, அவ்வளவு முட்டாள்தனமான திட்டங்கள் போடுறாரு, மக்கள் கடுப்பா வராங்க அப்படின்னா இந்த 60 நாள்ல அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களாம் நல்லா போயிட்டு இருக்கு, அரிசி நல்ல தரமான அரிசி ரேஷன்ல போடுறாங்க, லஞ்சம் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க. அவரே சொல்றாரு லஞ்சம் வாங்கினா கேளுங்கன்றாரு. உங்க விஜய், உங்க மகன், உங்க தம்பி, உங்க அண்ணன்,
அப்படின்னு கேளுங்கன்றாரு. ஒரு முதல்வர் யாரு இப்படி சொல்லுவாங்க வந்து? அதுக்கு பயப்படுறாங்க. இப்ப நல்ல ஒரு கவர்மெண்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு காலம் கொடுங்கள. நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் தாண்டி இருக்கட்டுமே. ஏன் அதுக்குள்ளே பதறீங்க? ஏன் அதுக்குள்ளே வந்து கொந்தளிக்கிறீங்க? பயம்தான், இல்லைன்னா நாம உட்கார முடியலையே அப்படின்ற ஒரு கோபம் தான். சரி, இப்ப வந்து என்னன்னா அதிமுகவோட ஒரு அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதாவது 107 அந்த உறுப்பினர்களோட பேரை வந்து அவங்களோட முகத்தை பார்த்து இவர் சொல்லிட்டாரு அப்படின்னா நான் வந்து இதை விட்டு விலகுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுல உங்க பார்வை என்ன சார்? இது இந்த கேள்வியிலே எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வின்னு இது கேள்விக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லைங்களா? இதுனா கேள்வி பதில் செக்ஷனா? இது என்ன குழந்தைங்களுக்கான அந்த இது போட்டி வைப்பாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் இல்லாதனால இப்படியாப்பட்ட ஒரு கேள்வியை 107 எம்எல்ஏக்களும் முகத்தை பார்த்து அவங்க பேரை சொல்லணும்னா இவர் வந்து விஜயை கலாய்ச்சிட்டாராம். அதுதான் அர்த்தம். அது நீங்க ஏதாரத்துக்கு அப்புறமா அப்பா சரி வாங்க 107 எம்எல்ஏக்கு சிஎம் விஜய்க்கு அவங்களுக்கு தெரியாது, நாளைக்கு வந்து போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னா அடுத்த 10 நிமிஷம் அவங்க போட்டோவோட வந்துட போது வந்து இன்னும் சொல்ல மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன கேள்வி கேட்கணும்னு அவங்களுக்கே தெரியல. காரணம் என்னன்னா எந்த கேள்வி கேட்கறதுக்கான இதுவும் இல்லை. அப்படின் போது இது மாதிரி சிறுபிள்ளைத்தனமா 107 பேர் நிக்க சொல்லுங்க, 107 பேருக்கு மாஸ்க் போட சொல்லுங்க, அப்புறம் வந்து தொட்டு பார்க்க சொல்லுங்க, அதை வச்சு யாரும் கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னா இதை பொதுமக்கள் பார்த்து சிரிப்பாங்க. ஒரு ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சிக்கான ஓட்டு யாரை கிடைச்சிருக்கு அப்படின்னா விஜய் அந்த ஒற்றை முகத்துக்காக தான் கிடைச்சிருக்கு. உண்மையிலே அந்த 107 பேர் வந்து யாரு, என்ன அவங்க கருப்பா சிவப்பா, என்ன ஜாதி, என்ன மதம், எதையுமே மக்கள் பார்க்கல. வந்து விஜய் விசுலு இதை பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் ஒரு தரமான ஒரு ஆட்சியை, சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று விஜய் விரும்பி இருக்கிறார். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கேள்விகள் இது. சரி, இப்ப அந்த குதிரை பேரம் அந்த விஷயத்துக்கு வந்து சபாநாயகரை பார்த்து திமுக அதிமுக அவங்களாம் வந்து முன்னாடி போயிட்டு கேஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் என்னன்னா விஜயபாஸ்கர் வந்து பேட்டியில வந்து கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி வந்து திமுக தாவேக்காரவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, நாங்க வந்து பிடிச்சிருந்துச்சு, நாங்க ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில கொடுத்திருக்காரு. அதை வந்து திமுகவினர் வந்து போயிட்டு அதுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டாங்க, மறுபடியும் வந்து இப்போ அது செல்லாபடி ஆனதுனால மறுபடியும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இதை பத்தின உங்க பார்வை? இப்ப விஜயபாஸ்கர் என்ன சொல்ல போறாரு, அந்த பேட்டி எந்தே கிடையாது, நாங்களா தாங்க போய் சேர்ந்தோம், எங்களுக்கு இந்த கட்சி பிடிச்சிருக்கு, இந்த கொள்கை பிடிச்சிருக்கு, இந்த கூட்டணி பிடிச்சிருக்கு, குறிப்பாக சிஎம் விஜயோடைய ஆட்சி பிடிச்சிருக்குது, அதனால தான் நான் போனேன், அதெல்லாம் வந்து எந்த கிடையாது, நான் சொன்னதை அன்னைக்கே வாபஸ் வாங்கிக்கிறேன், இப்ப நான் வேற பேச போறேன் அப்படின்னு. இதெல்லாம் ஒண்ணுமே இது என்னன்னா எதை ஊர்ல சொல்லுவாங்க, எதை தின்னா பித்தம் தெளின்ற மாதிரி என்ன இது வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு வந்து குற்றச்சாட்டு வைக்கணும். ஏன்னா இது சொன்னதுன்னு சொல்லும் பொழுது இப்ப விஜயபாஸ்கர் ஆகட்டும், 2 விஜயபாஸ்கர் ஆகட்டும், இவங்கெல்லாம் அரசியல்ல கரை கண்டவங்க. வந்து நீங்க ஸ்பீச் அவங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது தெரியாம அன்னைக்கு பேசுனாங்க, இன்னைக்கு பேசுனாங்க, சபாநாயகர்கிட்ட நாங்க வந்து இது கொடுத்துருக்கோம், கேஸ் போட போறோம் அப்படின்னா சரி ஓகே போடுங்க, அதுதான். சார், இப்ப வந்து என்னன்னா தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்த உடனே வந்து இந்த டாஸ்மாக்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஈரோடுல வந்து ஒரு டாஸ்மாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியல்ல மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இதை பத்தின நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இது என்ன, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தீங்க, ஒரு கடை 2 கடையை உங்களால மூட முடிஞ்சுதான். அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருந்தார், வந்து ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? உண்மையிலே நெடுஞ்சாலைகளில் இருந்த டாஸ்மாக் கடைகளை வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து போராடி அந்த கடைகளை மூட வச்சார். அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். நீங்க நெடுஞ்ச ஹைவேல வந்து எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா போறவனு கூட அந்த கடையை பார்த்தவொன்னே ஒரு சபலம் தட்டும். ஏன்னா அவ்வளவு ஹெவி வெஹிக்கிள் ஓட்டிக்கிட்டு அவன் இங்க இருந்து கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு டெல்லியை தாண்டி ஓட்டிட்டு போறான்னு வச்சுங்க, அவன் பார்க்கும்போது அந்த கடையில போய் ஓரமா நிறுத்தி ஒரு கோட்டர் வாங்கிட்டு போலாம் அப்படின்ற ஒரு மனநிலை அவனுக்கு ஏற்படும். பொதுவா அவனுக்கு இல்ல, பொதுவாக பயணம் செய்யறவங்களுக்கு அதுலதான் கடுமையான விபத்து. இப்ப நாங்க ஊருள்ள எடுத்து போய் வச்சுட்டோம், அதனால வந்து வாங்க மாட்டாங்களா அப்படின்னா மணல்லே என்ன வரும்னா, ஏன்னா கடை எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க. அது ஊரை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள இருக்குதுங்க, உள்ள வந்து சந்து பந்துல இருக்குதுன்னா அட போயா போயலாம் அப்படின்னு, பெங்களூர் போறோம் போயா, இந்த பக்கம் இதுவும் போறோம் போயா அப்படின்ட்டு வண்டி இருக்கும். இதை பெருமளவு இது வந்து அந்த விபத்துகள் குறைஞ்சிருக்குது. அதை தாண்டி அத்தனை 100க்கும் மேற்பட்ட கடைகளை வந்து விஜய் கவர்மெண்ட் இவர் வந்த பிறகு மூடியிருக்காங்க. இதனால் வருவாய் இழப்பு, அதை பத்திலாம் நாங்க கவலையப்படல. அதே வகையில் படிப்படியான மது விலக்கு நாங்க கொண்டு வரோம், ஒரேடியாக கொண்டு வர முடியாது வந்து. ஆனா ஈரோடுல நடந்தது அப்படின்னா அது பார்த்துக்கு போகுது. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து விமர்சனம் பண்ணா அது என்ன அர்த்தம்? அது சரிதான், ஒருவேளை